ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. कुचैलः क्षुத் க்ஷாமா என்கின்ற கிரகஸ்தன் கிரகஸ்தினி பிராமணஸ்ய சகா பகவானுடைய கிருஷ்ணஸ்ய சகா பகவானுடைய நண்பனாக இருக்கக்கூடிய பிராமணனாக இருக்கக்கூடிய பிரம்ம வித்தனாக இருக்கக்கூடிய இதேந்திரியனாக இருக்கக்கூடிய சாந்தாத்மா பொழுதுமே மன அமைதியும் ஆனந்தமும் உடையவனாக இருக்கக்கூடிய விரக்த இந்திரிய விஷயா இந்திரிய விஷயங்கள் எல்லாம் முழுமையாக தன்னை விடுவித்துக் கொண்டவனாக இருக்கக்கூடிய எப்பொழுதுமே பரமாத்மாவிடத்திலேயே பக்தி கொண்டவனாய் எது இந்த உலகத்திலிருந்து தனக்கு கிடைக்கிறதோ எதிர்ச்சையா உபபன்னம் வர்த்தமானே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே எது தனக்கு கிடைக்கின்றதோ வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எப்பொழுது எப்படி கிடைக்கின்றதோ அதை கொண்டு இறைவனுடைய நண்பனாக வாழ்ந்து வருகிறார், கிரகஸ்தனாக இருக்கிறார். அவருடைய மனைவியும் க்ஷுத் க்ஷாமா பசியை பொறுத்து கொண்டு வாழ்ந்த காரணத்தினாலே, பசியினால் இளைத்த உடம்பு உடையவளாய் இருந்த காரணத்தினாலே அவளுக்கு பேர் க்ஷுத் க்ஷாமா. இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது? இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? சாதாரணமான ஒரு உலகத்தினுடைய தன்மையிலிருந்து அர்த்தத்தையும் காமத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையின் இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் குறைபாடுகளாக தெரியும். உணவு இல்லை, உடை இல்லை, உடைமைகள் இல்லை, உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, நல்ல கணவன் இல்லை, நல்ல மனைவி இல்லை, நல்ல குழந்தைகள் இல்லை, நல்ல நல்ல நல்ல, 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 சூழ்நிலைகள் இல்லை, நல்ல வீடு இல்லை, இதெல்லாம்
அர்த்தத்தையும் காமத்தையும் பிரதானமாக அதுதான் வாழ்க்கையின் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டா, அப்பேற்பட்டவர்களுக்கு இதெல்லாம் தரித்திரம், தாரித்ரியம். தாரித்ரியம் பார்த்தோம் அல்லவா போன வாரம். இதெல்லாம் இல்லாததுனால தான் ரொம்ப துர்பாகியவான், ஏழ்மை நிலைமை உடையவன். இதெல்லாம் இறைவன் எனக்கு கொடுக்கவில்லையே, ஆகினாலே நான் ரொம்ப பாவம் செய்தவன் அப்படின்னு நமக்கு அது பெரிய குறைபாடாகவே தெரியும். ஏன் அவ்வாறு தெரிகிறது அப்படின்னா, நம் எப்பொழுதுமே நம்முடன் வாழ்வதற்கு தயாராக இல்லை. நம்மிடம் இருக்கின்ற சிறப்பை உணர்ந்து கொண்டு முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். என்னோட என்னென்னலாம் சிறப்பு இருக்குன்னு கண்டுபிடித்து என்னுடன் நான் வாழ்வதற்கு தயாராக இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன்? என்னை பற்றியும் நான் அறிந்து கொள்ள தயாரா இல்லை. என்னிடம் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு நான் உணர்வதற்கு தயாராக இல்லை. இது ஒரு குறைபாடு என்றால் மற்றவர்களை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். மற்றவர்களுடைய குறைபாடுகளையோ மற்றவர்களுடைய நிறைவையோ பார்க்க ஆரம்பித்து என்னோட ஒப்பிட ஆரம்பிக்கிறேன். இங்கதான் நமக்கு மனதில் இருக்கக்கூடிய சோர்வுக்கு கவலைக்கும் மூல காரணம் அதுதான். அதனால்தான் கீதை சொல்லுகிறது, துக்கத்துக்கு அடிப்படை காரணம் அறியாமை, சுகத்துக்கு அடிப்படை காரணம் ஞானம். இப்படித்தானே கீதையில உபதேசமே ஆரம்பிக்கின்றது. பண்டிதாகான அனுசோச்சந்தி. அர்ஜுனனுக்கு உபதேசத்தை பற்றி ஆரம்பிக்கிறார் பகவான். பண்டிதர்கள், ஞானம் உடையவர்கள், ஞானிகள், ந அனுசோச்சந்தி, அவர்கள் சோகப்படுவது இல்லை, வருந்துவது இல்லை. அப்போ அறிவு படைத்தவனுக்கு, அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனுக்கு சோகம் என்பது கிடையாது. அப்ப யாருக்கு சோகம் இருக்கு? பகவான் அதையும் சொல்லிட்டார் முதல் வரியில. நீ அறிவு உடையவனை போல பேசுகிறாய், பிரஜாவாதாம் ச பாஷசே. அறிவு உடையவனை போல பேசுகிறாய், ஆனால் வருந்தக்கூடாத விஷயங்களை குறித்தெல்லாம் வருந்துகிறாயப்பா. அசோச்சியான் அன்பசோச்சா. அப்போ நமக்கு குறைபாடு என்பது இல்லாமையினால் அல்ல, இல்லாமையினால் உண்டான துக்கம் அல்ல. அப்படி பார்த்தா நமக்கு எத்தனையோ இல்லாமை இருக்கு. நம்ம எதையாவது வருந்துறோமா? இது ஏன் என்னிடம் இல்லை கேட்கிறோமா? இல்லையே. அதை கண்டு வருந்துகிறோமா? இல்லையே. எத்தனையோ இல்லாமை உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட எத்தனையோ பொருள்கள் இருக்கு. நம்ம என்னைக்காவது அதை கண்டு வருந்திக்கிறோமா? இல்லையே. பின்ன ஏன் நமக்கு வருத்தம் வருதுறான்னா, இல்லாமையினால் வருத்தம் அல்ல. ஒப்பிட்டு பார்ப்பதனால் வரக்கூடிய தோஷம். இவர்கள் அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னுடன் தான் வாழ்வதனாலே, தன்னிடம் இருக்கக்கூடிய நிறைவு என்னன்னு தெரிஞ்சிருத்தனாலே, என்னுடன் நான் வாழ்வதற்கு கற்றுக்கொண்டு விட்டாலே முதல் படியை நாம கடக்கிறோம். பெரிய பெரிய ஒரு செயல் அது. என்னுடன் நான் வாழ்வது. அப்புறம் இறைவனோட வாழ்றது இருக்கட்டும், அப்புறம் குருவோடையும் சாஸ்திரத்தோடையும் வாழ்றது இருக்கட்டும். முதல்ல என்னுடன் நான் இருத்தல். என்னுடனேயே நான் இருக்க முடியாத போது என்னால் குருவோடும் சாஸ்திரத்தோடும் இருக்க முடியாது, என்னால் இறைவனோடும் வாழ முடியாது. அப்ப இங்கே
எனக்கு இது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு இது இல்லையே என்பதனால நாம் என்ன பண்றோம்? இந்த இல்லாமையை காரணம் காமித்து அந்த அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையினாலே வரக்கூடிய துன்பத்திலேயே துவண்டு போய் இருக்கின்றவற்றையும் சிந்திப்பதிலிருந்து நான் விடுபடுகிறேன். அடைய வேண்டிய இலக்கை சிந்திப்பதிலிருந்தும் விடுபடுகிறேன். நாட வேண்டிய பொருள், சாஸ்திரம், குரு, சாதனங்கள், அதிலிருந்தும் விடுபடுகிறேன். இல்லாமை. அப்போ எது நமக்கு உண்மையிலே இருக்கணும்டானா உள்ளம் உடைமை, உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் எங்கே இருக்க வேண்டும்? யாரிடம் இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? திருமூலர் அவருடைய நூல்ல சொல்றார், அகத்துக்குள்ளே அணையா விளக்கு ஒன்றை ஏற்றுவாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தியானத்தில் அவர் போகும்போது அவர் அழகான ஒரு மந்திரம் வச்சிருக்கார். அகத்துக்குள்ளே அணையா விளக்கை ஒன்று ஏற்று. வெளியில நீங்க விளக்கு ஏற்றினாலும் சரி, ஏத்தாம போனாலும் சரி, என்ன எண்ணெய் போட்டு ஏற்றினாலும் சரி, என்ன எண்ணெய் போடாம ஏற்றினாலும் சரி, எவருக்கும் கவலை இல்லை. நம்ம அந்த அணையா விளக்கை ஏத்தினா என்ன, ஏக்காம போனா என்ன? யாரு கேட்டா உங்கள்கிட்ட? ஏற்றப்பட வேண்டிய இடம் பகவான் சொல்றார். நான் ஹிருதயத்திலே ஞான தீபத்தை ஏற்றுகிறேன்கிறார். ஞான தீபேன பாஸ்வதா. அணையா விளக்கு ஏற்றப்பட வேண்டிய நம்முடைய அந்தர் ஹிருதயத்திலே. இப்ப அணையா விளக்க நான் ஏற்றியாச்சு. அதை நான் என்ன பண்ணணுமாம்? இந்த அணையா விளக்கு என்பது ஞான சுடர், ஆத்மாவுடைய ஜோதி ஸ்வரூபம். அதை நான் அணையாமல் நான் பாதுகாத்து கொள்ளணும். இதன் மூலமாக தியானம்ங்கிற அந்த நெருடுதலின் மூலமாக எப்படி திரியை நாம் நெருடி விடுவோமோ, கீழே நோக்கி போகின்ற திரியை எப்படி நான் மேல் நோக்கி உயர்த்தி விடுகின்றேனோ, அதே போல என்னுடைய மனதை தியானத்தின் மூலமாக நான் மேன்முகமாகவே வைத்திருக்க பழகுதல். அப்போ மனம் அணையா தீபமாக இருந்தால் அது பிரகாசித்து கொண்டே இருக்கும். பிரகாசம் உடைய இடத்துல ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். எப்போ நமக்கு இருள் சூழ்கிறதோ, அப்போ இருள்னால வரக்கூடிய எல்லா தோஷமும் மனசுல இருக்கும். இப்ப நம்மள்ட்ட மனசுல வரணும், என்னுடைய மனதுல சோர்வோ, துக்கமோ, கவலையோ, பயமோ, பொறாமையோ, ஆசையோ, கோபமோ, நிம்மதி இல்லா தன்மையோ, மோகமோ, சிந்திக்க முடியா ஆற்றலோ, அல்லது எதிரடையா சிந்திக்கக்கூடிய தன்மையோ, வெறுப்போ, இதெல்லாம் என்னுடைய மனசுல சூழ்ந்திருக்கு அப்படின்னா இருள் சூழ்ந்த மனம். இந்த மனதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டானா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த மனதை கொண்டு நான் பூஜை செய்கிறேன், என்ன பிரயோஜனம்? இந்த மனதை கொண்டு நான் பாடல் பாடுகிறேன், என்ன பிரயோஜனம்? இந்த மனதை கொண்டு நான் வேத மந்திரங்கள் ஓதுகிறேன், என்ன பிரயோஜனம்? இந்த மனதை கொண்டு நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், என்ன பிரயோஜனம்? இந்த மனதை கொண்டு நான் இறைவனை பார்க்க போகிறேன், என்ன பிரயோஜனம்? ஓ, மனதை அணையா விளக்கை ஏற்றி அதை நான் தியானத்தின் மூலமாக தொடர்ந்து அணையாமல் பார்த்து கொள்ளுதல். இப்போ இதுல பாருங்கள், தீபம் ஏற்றப்படுகிறது திரியிலே, அது மேல் நோக்கிதான் இருக்கிறது, அது கீழ் நோக்கியே போறது.
என்னுடைய உள்ளம் எப்பொழுதுமே உயர்ந்ததை நோக்கியே, பிரம்மனை நோக்கியே, மூலாதாரத்திலிருந்து நேர சிரசாரம் என்று சொல்லக்கூடிய துவாரம், அந்த துவாரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வெட்ட வெளியிலேயே என்னுடைய மனம் நிலை பெற்று இருந்தால், மனம் கீழ் நோக்கி வராது. கீழ் நோக்கி வராதனால மனம் எப்படியா இருக்குண்டான்னா, இல்லாமையை குறித்து கவலைப்படாது, இருக்கின்றவற்றை போற்றவும் செய்யும், மோகிக்கவும் செய்யாது. எதை அடைய வேண்டுமோ அதை நோக்கி மனம் தானாக போகும். நீங்க கவனமா இருக்கணும். இவள் கிரகஸ்தினி, அவரும் கிரகஸ்தினி. அப்போ கிரகஸ்தனம் வரும்போதே பஞ்ச யஜ்ஞம் ஞாபகத்துக்கு வருகிறது அல்லவா? இந்த பஞ்ச யஜ்ஞத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அதோட தன்னுடைய தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இவ்வளவு வேலைகள். இதோட அவர்கள் செய்ய வேண்டிய நித்திய நிமித்திய கர்மங்களையும் செய்ய வேண்டும். அதோடு ரொம்ப முக்கியம், அவர்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கியும் வாழ்ந்தாக வேண்டும். அப்போ உள்ளம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தால், எவ்வளவு புனிதமானதாக இருந்தால், அதுல கிஞ்சித்தளவும் இருள் சூழாமல் இருந்தால், அந்த மனதை கொண்டு நான் இவ்வளவு செய்தும் இறைவனை நோக்கி போக முடியும். அப்ப இப்பேற்பட்ட உள்ளம் என்ன செய்கின்றதாம்? பதிவ்ரதா பதிம் பிராக ம்லாயதா வதனேன சா தரித்ரம் சீதமானாவை வேபமானாபிகம்யசே. இந்த பதிவ்ரதாவாக இருக்கின்ற இந்த க்ஷாமா மனைவியானவள், கிரகஸ்தனியானவள், வேபமான அபிகம்யே நடுக்கம் உடையவளாய் தன்னுடைய கணவனிடத்திலே பேசப் போகிறாள். கணவனிடத்திலே போய் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். தான் சொல்ல வந்த விஷயமானது அவனிடத்திலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். எப்படி போகிறாளாம்? வேப்பமான அபிகம்யே நடுக்கம் உடையவளாய், பயந்தவளாய். ஏன் இந்த நடுக்கம்? ஏன் இந்த பயம்? தான் சிந்திப்பது தனக்கு நன்மையாக இருக்கலாம். தான் சிந்திப்பது தனக்கு மேம்பாடு உடையதாக இருக்கலாம். தான் சிந்திப்பது சரியானதாக கூட இருக்கலாம். அவளுடைய நிலையிலிருந்து பொதுவான ஒரு நிலையிலிருந்து சிந்திக்கும் போது அந்த சிந்தனை சரியா தவறா என்று தெரியாது. அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன தெரியாது. இப்போ நாம் என்ன பண்றோம்? நம்முடைய சிந்தனையை மற்றவர்கள்ட்ட கொண்டு போகின்ற நேரத்திலே நம்முடைய நலனை மட்டும்தான் அங்க வச்சு யோசிக்கிறோம். மற்றவர்களை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி சிந்திப்பது இல்லை. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை சொன்ன உடனேயே தன்னுடைய நலன், அதை சார்ந்து வரக்கூடிய சிந்தனைகள். அப்ப அந்த இடத்துல அந்த சிந்தனையை நெறிப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி,
அந்த சிந்தனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் சொல்லி, இப்படி சிந்திக்கலாமே, இது இவ்வளவு இது நல்லா இருக்குமே என்று சொல்லி ஒருவனை உயர்த்துவதற்கு இன்னொரு அறிவு அங்கே வேண்டியிருக்கிறது. ஆற்றல் படைத்த அறிவு வேண்டியிருக்கிறது. பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு வேண்டியிருக்கிறது. அமைதியானது ஒரு அறிவு வேண்டியிருக்கிறது. அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நாளிதழ்கள் எல்லாம் தினந்தோறும் வரக்கூடிய நாளிதழ்கள் இருக்குல்லவா, அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்துல ப்ரூஃப் ரீடர்னு சொல்லுவாங்க. எடிட்டர், ப்ரூஃப் ரீடர் அப்படின்னு நிறைய வேலைகளுக்கு உண்டான மக்கள் இருப்பார்கள். செய்திகளை சேகரித்து சேகரித்து அனுப்பிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே, அவர்களுக்கு தெரிந்த நடையிலே வார்த்தைகளை போட்டு அனுப்பி வைப்பார்கள். இதை போடலாமா, போடக்கூடாதா, இந்த வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, இது சரியா தவறா என்று அங்க ஒருத்த உட்காண்டிருக்கான். அவனுடைய வேலை இதுதான். அத்தனை செய்திகளையும் சேகரித்து இது எல்லாவற்றையும் தான் ஒருத்தன் படிச்சு பார்க்கணும். அதுல எதெல்லாம் மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய செய்தி, நன்மை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு அவன் உட்காந்து கொண்டு எடிட் பண்றான். ப்ரூஃப் ரீடிங் ஒருத்தன் பார்க்கறான். என்னென்ன பிழைகள் இருக்கிறது, எழுத்து பிழைகள் என்ன இருக்கிறது, சொல்லுல என்ன பிழை இருக்கு, அவன் உட்காந்து பார்க்கறான். இதெல்லாத்தையும் பண்ணி கடைசியில ஒருத்தண்ட போக வேண்டியிருக்கு. அவன் மொத்தத்தையும் பார்க்கறான். அதே போல இவள் ஏன் பயந்து கொண்டே போகிறாளாம்? வேப்பமானஹா, நடுக்கத்துடன் ஏன் போகிறாள்? தான் சொல்ல வந்த விஷயமானது மேன்மையானதாக இருக்கலாம். ஆனால் கணவனுடைய பார்வையிலிருந்து அது நன்மையா தீமையா தெரியவில்லையே. நான் சொல்ல போகின்ற விஷயம் ஏற்புடையதா இல்லையா தெரியவில்லையே. அது அவனை காயப்படுத்துமா அல்லது சந்தோஷத்தை கொடுக்குமா? இந்த சிந்தனை அவருடைய மனதிலே கணவனை நோக்கி போகிறாள். எப்படி போகிறாளாம்? ம்லாயதா வதனேன, மனதுல அவ்வளவு பயம் இருக்கின்ற காரணத்தினாலே அது முகத்துல வந்து, வதனம்னா முகம், ம்லாயதா வதனம் என்றால் வாடிய முகத்துடன் கூடியவளாய். இவள் வாட்டத்துக்கு காரணம் என்ன? அது பின்னாடி சொல்ல போற. என்னவா இருக்க முடியும் வாட்டத்துக்கு காரணம்? கிரகஸ்தனாக இருக்கிறோமே, நமக்கு இவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்களே, 5 விதமான யஜ்ஞம் செய்ய வேண்டுமே, ஒருவேளை சாப்பாடு கூட குழந்தை நல்லபடியா போட முடியவில்லையே, இதுக்கெல்லாம் நாம செல்வத்துக்கு எங்கே போவது? இப்படி செல்வம் வரவு குறைவாக இருக்கிறதே, இதுக்கெல்லாம் வழி என்ன? இதெல்லாம் கேட்கணும். இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ம்லாயதா. தன்னுடைய கணவனிடத்திலே போய் முறையிடலாம் என்று போகிறாள். அவள் பதிவிரதா, அதே நேரத்திலே தரித்திரம், செல்வ தரித்திரம், வஸ்திர தரித்திரம், அன்ன தரித்திரம், பூமி தரித்திரம். தரித்திரம், தாரித்ரியம் இருக்கு, ஏழ்மை, வறுமை, இல்லாததுனால வரக்கூடிய துன்பம், அதனுடைய தன்மை மனதிலே ம்லாயதா, சோர்வானது இருக்கிறது. எவ்வளவு அழகான இடம் பாருங்கள். தன்னுடைய கணவன்கிட்ட போகிறாள். நனு பிரம்மன் பகவதः சகா சாக்ஷேத் ஸ்ரீயः பதிः பிரம்மண்யः ச சரண்யः ச பகவான் சாத்வதர்ஷபः. ஓ பிரம்மன், பிராமணரே, பிராமண உத்தமரே,
இது என்ன செய்யணும்னா, உங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? இவர் மறந்தால் தானே ஞாபகப்படுத்துவதற்கு. நனு சுவாமி பகவதா சகா, பகவான் உங்களுக்கு நண்பர். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். சிரிப்பு. அதனால என்ன? அவர்கிட்ட போயிட்டு வாருங்கள். அவர் யாருன்னா சாத்வதர்ஷபா. யார் தன்னை அண்டி வருகிறார்களோ அப்பேற்பட்ட பக்தர்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன். சரண்யஹாச்ச சாத்வதர்ஷனஹா. சரணம் அடைகின்ற, தன்னை நோக்கி சரணம் அடையக்கூடிய பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். அது மட்டுமா, பிராமண பிரியா. அவர் பரமாத்மா பிராமணனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், பிராமணனுக்கு பிரியன்னா உடனே நாம இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு மற்றவங்களுக்கெல்லாம் அவர் அப்பிரியமானவரா அப்படின்னு கேட்டக்கூடாது. யாருக்கெல்லாம் இந்த பிராமணிய தன்மை இருக்கிறதோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சாஸ்திரம் படிக்கும் போது நமக்கு இந்த மாதிரியான நெருடல்கள்லாம் வரக்கூடாது. தெளிவா சிந்திக்கணும், பறந்து விருந்து சிந்திக்க. பிராமணன் சொல்லியாச்சுனாலே இறைவனை அறிந்தவன், பிரம்மவித் பிராமணன். இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா, பிரம்மனை நோக்கி நடக்கின்ற பிராமணிய தன்மை படைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பரமாத்மாவுடைய நண்பர்கள். ஏன்னா இந்த சப்தத்தை கேட்கும் போதே நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். அப்ப நாங்களாம் பிராமணர்கள் இல்லையே, இப்போ பிராமணனுக்கு மட்டும்தான் நண்பரா, அப்போ நாங்கள்லாம் வெறுக்கப்படக்கூடியவர்களாங்கிற அந்த கோபம், தாழ்வு மனப்பான்மை, வெறுப்பு இதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் வர நமே துவேஷி ந பிரியா. எனக்கு தேசியம் கிடையாது, பிரியமானவன் கிடையாதுன்னு பகவான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சப்தம் கவனமா நம்ம சிந்திச்சுக்கணும். அப்போ பிராமணஸ்ய சகா, பிராமணுக்கு பிரியமானவர் உங்களுக்கு ரொம்ப 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 பிரியமானவர். யார் நமக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருப்பார்கள்? யாரு நம்மையே நினைத்துக் கொண்டு நம் பின்னாடியே சுற்றி சுற்றி வருகிறார்களோ அவர்கள் நமக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருப்பார். நம்மை நினைக்காதவர்கள் நமக்கு பிரியமானவர்களாக இருப்பார்னு இருக்க முடியாது. நாமளும் அவங்களுக்கு பிரியமானவர்களா இருப்போம்னா இருக்க முடியாது. யார் நமக்கு ரொம்ப பிரியம், யார் நம்மையே நினைத்துக் கொண்டு நமக்காகவே வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள். அப்போ இறைவனுக்கு பிரியமானவன் பிராமணன் அப்படின்னா, பிராமணன் இறைவனுக்காகவே வாழ்கிறான். அப்போ இறைவன் பிராமணனுக்காக வாழ்ந்துதானே ஆகணும், இந்த பிராமணியத்துக்காக வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அதனால்தான் ஒருத்தர் சொன்னார், பிராமணியம் இந்த இந்த நாட்டில் இருக்கிற வரை, இந்த உலகத்தில் இருக்கிற வரை யாராலும் தர்மத்தை அழிக்க முடியாது. அது ஒத்தன் இருந்தாலும் போர், இந்த பிராமணியத்தன்மை கொண்டு ஒருவன் இருந்தாலும் போர், இந்த உலகத்துல யார் ஒருவராலும் தர்மத்தை அழித்து விட முடியா. அன்றிலிருந்து இன்று வரை, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை எப்படியாவது இந்த பிராமணியத்தை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு கூட்டம் அலையத்தான் செய்கிறது. ஆனால் ஒரே ஒருவன் இருக்கிற வரை, பெருங்கூட்டம் இருந்தா அவங்களால தாங்க முடியும். ஒரே ஒருவன் இருக்கும் வரை சரி.
அப்ப இங்கே நீர் பிராமன், நீ பகவானுடைய நண்பர் மட்டுமல்ல, பகவான் பிராமனுக்கு ரொம்ப பிரியமானவர். தன்னிடத்திலே சரணம் அடையக்கூடியவர்களை, அந்த பக்தர்களை ரட்சிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சாக்ஷாத் ஸ்ரீயஹா பதிஹி, சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியினுடைய கணவனாக இருக்கின்ற அந்த தோழனை என்ன வேணும் உனக்கு? தமுபைஹி மகாபாக சாதுனாம் சபராயணம் தாஸ்யதே திரவிணம் பூரி சீததே தே குடும்பினே. இதில் இந்த பீடிகை எல்லாம் போட்ட உடனேயே குச்சேலருக்கு புரிகின்றது, என்னத்தான் வேண்டுமா உனக்கு, என்னதான் உனக்கு குறை? மகாபாக, மகாபாகியம் படைத்தவரே, சாதுனாம் பராயணம், சாதுக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை உபைகி, தாங்கள் போய் அணுகுங்கள். சாதுனாம் பராயணம், ஒவ்வொரு சொல்லும் நிறைய சிந்திக்க தோன்றார். சாதுபாவம் உடைய அடைக்கலம் என்று வரக்கூடிய அந்த பக்தர்களை பகவான் ரொம்ப 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 நேசிக்கின்றார். அப்பேற்பட்ட சிறந்த அடையாளங்களை கொண்டிருக்கக்கூடிய, அடைக்கலமாக வரக்கூடிய இந்த பகவானை நேசிக்கக்கூடிய நீர் என்ன செய்யணும்? தம்ச உபைகி, அவரை போய் நீங்கள் உபைகி அண்டுங்கள், அடைக்கலம் அடையுங்கள். எதற்கு நான் போகணும்? என்ன அவசியம் வந்தது? இப்போ என்னுடைய நாதனை பார்க்கணும்னு என்ன அவசியம் வந்தது எனக்கு? குடும்பினே சீததி, குடும்பினே சீதத்தே. நாம் குடும்பஸ்தர்கள் இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன இப்போ? சீதத்தே, கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். குடும்பஸ்தனாகவும் இருக்கின்றோம், அதனால் நமக்கு நிறைய கஷ்டங்களும் இருக்கிறது. இருப்போம். இப்ப என்ன, அதனால என்ன இப்போ? வாழ்க்கையினுடைய தர்மம் அது. குடும்பஸ்தன் என்று சொன்னா கஷ்டம் இருக்கக்கூடாது எங்கேயா சொல்லி இருக்கிறதா? அதற்கு எதுக்கு அவற்ற போக வேண்டும்? ஹே பூரி திரவிணம் தாஸ்யதி. சுவாமி, நம்முடைய அன்றாட வாழ்க்கை நகர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு நிறைய திரவியங்கள் தேவைப்படுகிறது. திரவியம், திரவிணம், நிறைய பொருள்கள் நமக்கு தேவைப்படுகிறது. பூரி திரவிணம், ஏராளமான திரவியங்களானது நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே வாழ்வதற்கு தேவைப்படுகிறது. தெரியுமே, அதை நீர் அவரிடத்திலே போனீர் என்று சொன்னாலே நீ கேட்கலாம் வேண்டாம். பாருங்கள், எவ்வளவு அழகான கம்யூனிகேட்டர், ஒரு செய்தியை எவ்வளவு அழகாக சொல்லுகிறாள் பாருங்கள். நீங்கள் போய் உங்களுடைய நண்பனை பாருங்கள், அவ்வளவுதான். உங்கள் நண்பனை நீங்கள் பார்க்க போயிட்டு வாரு. நீங்கள் போய் என்னுடைய குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லி எனக்கு இவ்வளவு செல்வங்களை கொடு என்று நீங்கள் எதுவும் யாச்சிக்க வேண்டாம். நான் உங்களை யாச்சிக்க சொல்லவில்லை. உங்களுடைய தரத்தை நான் தாழ்த்தவில்லை. நீ ரொம்ப 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 சிரேஷ்டமா என்பது எனக்கு தெரியும். நீ யாச்சிக்க மாட்டீர் என்பதும் எனக்கு தெரியும். போய் பார்த்து விட்டு வாருங்கள், அவ்வளவுதான். நீர் அப்படி பார்த்து விட்டு வந்தாலே பூரி திரவிணம் தாஸ்யதி, அவர் நமக்கு
போரும் போரும் என்று சொல்லக்கூடிய திரவியங்களை, பொருள்களை நிறைய தானமாக நமக்கு தாஸ்யதி கொடுப்பார். போய் பார்த்துட்டு வாருங்க. உங்களுக்கு அதான் அவரை பார்ப்பதற்கு ரொம்ப பிடிக்குமே, பார்த்துட்டு வாருங்க. எப்படி எப்படி பேச வேண்டும், எப்படி எப்படி தர் விஷயத்தை சொல்ல வேண்டும், எது சொன்னால் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான தேவைகள் நிறைவேறும், அது கணவன் மூலமாகவே எப்படி செய்யப்பட வேண்டும். என்ன அழகான ஒரு கம்யூனிகேஷன். இவர் இதை சொன்ன உடனேயே இவருடைய மனதிலே பல எண்ணங்கள் தோன்றி இருக்கலாம். நிறைய செல்வத்தை எல்லாம் கொடுப்பார் என்று சொல்லுகிறாயே, அவரிடத்துல நாம் செல்வத்தை வேண்டித்தான் போகணுமா? கீழ்த்தனமான எண்ணம் இல்லையா? அது அல்பமான விஷயத்திற்காக அவர்கிட்ட போக வேண்டுமா? உன்னை இவள் சொல்லுகிறாள், ஆஸ்தே துணாத்வாரவத்யாம் भोजे वृष्णन् ब्रोजे वृष्ण्यन्धकेश्वरः स्मरतः पादकमलम् आत्मानम् अपि यच्छति किं न्यवर्थकामान् भजतु नात्यभीष्टान् जगद्गुरुः. போஜர்கள், விஷ்ணு குலத்திலே பிறந்தவர்கள், அந்தகர்கள், இவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் இப்பொழுது துவாரகையிலே வசிக்கிறார். அதுனா துவாரவத்யாம் ஆஸ்தே. சுவாமி இப்ப அவர் எங்கேயோ இல்லை, அவர் துவாரகையில் இருக்கார். அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் இதற்காக வேறெங்கும் நீங்கள் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய இடத்தையும் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். அவர் இப்பொழுது துவாரகையில் தான் இருக்கிறார். இது சொல்லிட்டு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், பாதகமலம் ஸ்மரதா ஆத்மானம் அப்படி யச்சதி. இதுதான் ரொம்ப முக்கியம். யார் தன்னுடைய கமலம் நிறைந்திருக்கக்கூடிய பாதத்தை ஸ்மரதா நினைக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ, பேர்பட்ட பக்தர்களுக்கு, ஜீவராசிகளுக்கு ஆத்மானம் அப்படி யச்சதி, தன்னையே கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் தன்னையே கொடுக்கிறானப்பா. யார் தன்னை சதா ஸ்மரணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆத்மானம் அப்படி யச்சதி, தன்னையே கொடுக்கிறான். அப்படி இருக்கின்ற நேரத்திலே ஜகத்குரு பஜதா, யாரு தன்னை சேவிக்கிறார்களோ அப்பேற்பட்ட ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய பகவான் அவள் சொல்கிறாள் பாருங்கள், அந்யானி அர்த்த காமானி பஜதா. மற்றவர்கள் அல்பமாக இருக்கக்கூடிய செல்வத்தையும் காமத்தையும், அர்த்த காமானி பஜதா, செல்வத்தையும் காமத்தையும் விரும்புகிறார்கள். ஆனால் பகவான் பக்தனை விரும்புகிறார். பக்தனோ அர்த்த காமத்தை விரும்புவது இல்லை. பகவானும் அர்த்த காமத்தை விரும்புவது இல்லை. அப்படி அர்த்த காமத்தை விரும்பாத பகவான் என்ன செய்கிறாராம்? அர்த்த காமான் நாத்திய பீஷ்டான் அர்த்த காமான் கிம் பஜதா. அர்த்தத்தையும் காமத்தையும் விரும்பாத பகவான்
பக்தனாக இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் காமத்தையும் விரும்பாமல் இருக்கக்கூடிய பக்தனுக்கு அர்த்தத்தையும் காமத்தையும் கொடுக்காமல் இருப்பாரோ? நீர் அவரை போய் பாரும், நீர் அவரையே பஜியும், அவரோ உமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்புவார். ஆனால் நீ போய் எதையும் கேட்க வேண்டாம். நீர் போய் பார்த்து விட்டு மட்டும் பார். உம்முடைய உள்ளம் அவரையே நாடட்டும். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி. நிறைய சிந்திக்கணும், நிறைய சிந்திக்க தூண்டுகிறார். சிந்திக்க சிந்திக்கத்தான் நமக்கு தெளிவு பிறக்கும். தெளிவு பிறக்க பிறக்கத்தான் இன்னும் ஆழ்ந்த பக்தி இறைவனின்பாலும் சாஸ்திரத்தின்பாலும் குருவின்பாலும் வரும். இல்லைன்னா மேம்போக்காக நாம் பேசிவிட்டு சிந்தித்து விட்டு போனோம் என்றால், நானும் கஷ்டப்படுகிறேனே, இறைவன்கிட்ட போய் எல்லா குறைபாடையும் சொல்றேனே, நிவர்த்தியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கக்கூடாதா இறைவன்? யாருடைய கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்வதற்காக இறைவன் இல்லை. யாருக்கு நன்மை செய்வதற்காகவும் இறைவன் இல்லை. பின் எதற்கு இறைவன் இருக்கான்னு கேட்கிறீர்களா? எதனால் துன்பம் வருகிறதோ அதிலிருந்தெல்லாம் ஒரு ஜீவனை விடுவித்து தன்பால் அழைத்துக் கொள்வதற்காக அவன் இருக்கிறான். எதையெல்லாம் கொடுப்பதின் மூலமாக ஒரு ஜீவனுக்கு மோகத்தை கொடுத்து சோகத்தை கொடுத்து அதன் மூலமாக தண்டனை, அது ஒரு தண்டனை, அந்த தண்டனை கொடுப்பதன் மூலமாக மீண்டும் தன்னிடத்திலே ஆட்கொள்வதற்காக இறைவன் இருக்கிறான். சூரியன் நமக்கு நன்மையும் செய்வதில்லை, கெடுதலும் செய்வதில்லை. அக்னி நமக்கு நன்மையும் செய்வதில்லை, கெடுதலும் செய்வதில்லை. ஜலம் நமக்கு நன்மையும் செய்வதில்லை, கெடுதலும் செய்வதில்லை. நாம நன்மை வேண்டும் என்று தேடி போனால் அதை எடுத்துக் கொள்கிறோம். நாம் எந்த நோக்கத்துடன் போகிறோமோ அதற்கேற்ப உண்டானவற்றை எங்கிருந்து எடுத்துக்கிறோம். நான் போய் அதிகமான அசுத்தத்தை எல்லாம் சுத்தமான ஜலத்திலே கொட்டிவிட்டு அந்த அந்த ஜலமானது எனக்கு எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைத்தா அதுக்கு காரணம் அந்த ஜலம் அல்ல, நான் கொட்டிய குப்பை. இறைவனும் அதே போலதான். இறைவனை இங்கே பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய பிராரப்தம் என்பது ஒவ்வொரு செயல்பாட்டையும் நிர்ணயம் செய்யக்கூடியதாக அமைகிறது. நம்முடைய சிந்தனையை கூட, அன்றாட வாழ்க்கையை நிர்ணயம் செய்வதே பிராரப்த கர்மா என்று சொன்னால், இறைவனை நோக்கி போக வேண்டும் என்கின்ற சிந்தனையை கொண்டு வருவதும் அந்த பிராரப்த கர்மா தான். இறைவனிடத்திலே போய் நான் விதவிதமான யாச்சகங்களை எல்லாம் கேட்கலாம், என்னுடைய ஆவலை வைத்துக் கொண்டு.
ஆனால் என்னுடைய பிராரப்த கர்மத்தில் அது இருந்தால் அது இறைவனால் கொடுக்கப்படும். நான் இறைவிடத்திலே போனேனே, இறைவனை பார்த்தேனே, இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனையும் வைத்தேனே, இறைவன் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்றால் என்னுடைய என்னுடைய பிராரப்த கர்மத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் கொடுக்கப்படும். என்னுடைய பிராரப்த கர்மத்தில் கொடுக்க வேண்டாம் என்று இருந்தால் இறைவன் கொடுத்தாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. இறைவன் கொடுக்க தயார், ஆனால் எனக்கு அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி என்பது இருக்காது. எனக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடிய திறன், திராணி, ஆற்றல் இருக்காது. அதை எப்படி நான் அனுபவிப்பது என்கின்ற மனோநிலை தெரியாத காரணத்தினாலே கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் இறைவனை போய் பாருங்கள். இறைவன் யார் தன் பாதத்தையே ஸ்மரிக்கிறாரோ அவளுக்கு தன்னையே கொடுக்கிறார். அப்படி இருக்கின்ற நேரத்திலே அர்த்த காமத்தை விரும்பாத பகவான் அர்த்த காமத்தை விரும்பாத பக்தனுக்கும் கூட கேட்காமலேயே கொடுக்கிறார் என்று சொல்ல வேண்டுமோ? கொடுப்பார். ஆகையினாலே ஏன் நீங்கள் அவரை போய் பார்த்து விட்டு வரக்கூடாது? முதல் சிந்தனை பார்த்தோம். என்ன எனக்கு வர வேண்டும் என்று இருக்கின்றதோ அது வரும். இரண்டாவது என்னவென்றால், இவ்வளவு தரித்திரமான நிலையிலும் அவர்களிடத்திலே இல்லாத தரித்திர உணர்வு, பக்தி என்கின்ற ஏழ்மை இல்லா தன்மை, ஆழ்ந்த பக்தி உடையவர்களாய், இறைவனிடத்திலே ஆழ்ந்த பக்தி உடையவர்களாய் இருக்கிறார். இறைவனை தவிர வேற யாரிடத்திலும் போய் நான் யாச்சகம் செய்ய மாட்டேன். இறைவனை தவிர என்னுடைய உள்ளம் வேற எதையும் நாடாது. இல்லாததினாலே என்னுடைய உள்ளம் இறைவனை வெறுக்குமா என்றால் வெறுக்காது. இறைவனை நோக்கியேதான். எவ்வளவு உயர்ந்த மனோநிலை பாருங்கள். நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நன்றாக இருக்கின்ற வரை நான் இறைவனை தொழுதேன், இறைவனை பூஜித்தேன், இறைவனுக்கு சொன்னேன், பாட்டு பாடினேன், விளக்கேற்றினேன், இறைவனுக்காக நான் உற்சவம் எடுத்தேன். அதே ஒரு சிறு குறைபாடு நம்முடைய வீடுகளில் கஷ்டம் வரட்டும், முதல்ல நாம் தூக்கி எறிவது இறைவனைத்தான், இறை வழிபாட்டைத்தான், ஈஸ்வர மார்க்கத்தை தான். அத்தனையும் தூக்கி எறிகிறோம். குறைபாட்டினுடைய தன்மை இன்னும் வலிமையாக நான் இறைவனை பற்றுவதற்காக, இன்னும் அதிகமாக இறைவனோடு நான் ஒன்றுவதற்காக, இன்னும் என்னுடைய மனம் அதிகமாக உறுதி அடைவதற்காக, இந்த இடத்துல அவநம்பிக்கை என்பது கிஞ்சித்தளவும் இல்லை, வெறுப்பும் இல்லை, இறைவனை மறக்கவும் இல்லை. இறைவனை போய் பார்த்து விட்டு வாருங்கள். நமக்கு தகுதி இருந்தால்
நமக்கு வரவேண்டிய செல்வங்கள் தகுதி இருந்தால் பிராரப்த கர்மத்தின் பிரகாரம் அது அவரால் கொடுக்கப்படும். பார்த்து விட்டு வாருங்கள். இவருக்கு இந்த செய்தியெல்லாம் வாங்கிட்டார். சஏவம் பாரியயா விப்ரோஹோ பகுஷா பிரார்த்திதோ முஹுஹு அயம் ஹி பரமோ லாபஹ உத்தம ஸ்லோக தர்ஷனம் இதி சஞ்சிந்திய மனசா கமனாய மதிம் ததே அப்யஸ்யுத்பாயனம் கிஞ்சித் கிருஹே கல்யாணி தீயதாம். இவருடைய சிந்தனையை பாருங்கள். அந்த அம்மாவுடைய சிந்தனை, நீங்கள் போய் கிருஷ்ண பரமாத்மாவை உங்களுடைய நண்பரை பார்த்து விட்டு வாருங்கள். அடைக்கலம் என்று வரக்கூடியவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். அவருடைய பாதத்தை நினைக்கக்கூடியவனுக்கு தன்னையே கொடுக்கக்கூடியவர். நீங்க பார்த்து விட்டு வார். இவ்வாறு ஒரு முறை அல்ல, பல முறை அல்ல. முகுஹு முகுஹு பகுஷா பிரார்த்திதா. பல நாட்கள் திரும்ப 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 இந்த பிரார்த்தனையை இவரிடத்திலே வைக்கிறாளாம். ஏவம் ச ஏவம் பாரியயா விப்ரோஹோ பகுஷா பிரார்த்திதா முகு. பிராமணனாக இருக்கக்கூடிய இந்த அந்தணரிடத்திலே திரும்ப 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 இந்த விஷயத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறாள். இவர் பார்க்கிறாள், அயம் ஹி பரமோ லாபஹா. இவ்வளோ அல்பமான லாபத்தை குறித்து சிந்திக்கிறாள். ஆனால் எனக்கு பரமோ லாபஹா, யாருக்குமே கிடைக்காத நன்மை, மேலான நன்மை, அழியாத நன்மையானது எனக்கு கிடைக்கப் போகிறது. எதனால்? யாரால்? உத்தம ஸ்லோக தர்ஷனம். உத்தமமான எல்லா நன்மைக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய பகவானை தரிசிப்பது என்பது எனக்கு கிடைக்கப் போகின்றது. எவ்வளவு பெரிய லாபம், எவ்வளவு பெரிய பரம லாபம். மற்ற லாபங்கள் எல்லாமே அபர லாபம், அழியக்கூடிய லாபங்கள். இது ஒன்றுதான் பரமோ லாபா. அழியாத மாறாத செல்வம், உத்தம ஸ்லோக தர்ஷனம். பரமாத்மாவை தரிசிப்பது ஒன்றே மேலான லாபம், மேலான. எத்தனை பேர் அதை உணர்கிறோம் என்று தெரியவில்லை. நம்முடைய காலையில் எழுந்து ராத்திரி வரைக்கும் நம்முடைய வியாபாரங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான நேரம் உலகத்தோடையே வியாபாரம். அன்னத்தை குறித்து, வஸ்திரத்தை குறித்து, செல்வத்தை குறித்து, உறவுகளை குறித்து, உடைமைகளை குறித்து, கூட பிறந்தவர்களை குறித்து, நண்பர்களை குறித்து, சுற்றுப்புறத்தை குறித்து, தேகத்தை குறித்து, வீட்டை குறித்து, இப்படி விதவிதமான சிந்தனம். இது எல்லாவற்றிலும் மனமானது அசை போட்டு அலைபாய்ந்து கடைசியில மனமானது சோர்வடைகின்ற காட்சி. இதுல வேற மனமானது கடந்த கால விஷயங்களையும் வலிமையாக பற்றி கொண்டு அதை வேற அசை போட்டு அதுல வேற மனம் சோர்வடைகிறது. இந்த மனதை இதிலிருந்தெல்லாம் விடுவித்து இறைவனோடையே என்னுடைய மனம் இருக்கு, சாஸ்திரத்தோடையே என்னுடைய மனம் இருக்கு, குருவோடையே என்னுடைய மனம் இருக்கு, வேற எதிலையுமே என்னுடைய மனம் இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய லாபம், எவ்வளவு பெரிய பரம லாபம்.
இந்த லாபத்தை பெறுவதற்கு எத்தனை கோடி பிறவிகள் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீங்க உடனே சொல்வார்கள், உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன? பையன் வேலைக்கு போய்விட்டான், கல்யாணம் ஆகிவிட்டது, பேரன் பேத்தி எடுத்து விட்டீர்கள், உங்களுக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அதனால் நீங்கள் சதா இறைவன் நினைக்கிறீர்கள். எங்க வீட்டில் வந்து பாருங்கள், எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அப்பதான் உங்களுக்கு அப்போ நீங்கள் இறைவன் நினைப்பீர்களா? அப்போ பார்க்கலாம். அதாவது நம்மை தவிர இரண்டாவதுன்னு ஒன்று வந்தாச்சுன்னாலே அது நம்முடைய சிந்தனையை சிதறடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவை. எந்த ஒன்றா இருக்கட்டுமே, நம்மை தவிர இரண்டாவதுன்னு ஒன்று வந்தாச்சுன்னாலே அது நம்முடைய சிந்தனையை சிதறடிக்கும் தன்மை படைத்தவை. நினைத்து பாருங்கள், நமக்கு எல்லா செல்வங்களும் இருக்கு என்பதற்காக நான் இறை நினைக்கிறேன் அப்படின்னா, அப்ப சிந்தனை சிதறாமல் இருக்குன்னு தானே அர்த்தம். இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் என்னுடைய சிந்தனமானது இறைவனை தவிர வேற எங்குமே போகவில்லை என்றால் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்போ இவ்வளவு செல்வமும் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், இவ்வளவு செல்வமும் புண்ணிய பலனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக? சிந்தம் மாறாமல் இறைவனையே நினைக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி நினைக்கிறார்கள் என்றால் எவ்வளவு வலிமை உடையவர்களாக, எவ்வளவு ஆற்றல் படைத்தவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு புனிதமான உள்ளம் படைத்தவர்களாக இருக்கணும். அதே போலதான் குறைபாடுகள். எல்லா குறைபாடுகளும் இருந்தும் அதுல மனமானது சோர்வடையாமல், கவலை கொள்ளாமல் இறைவனை நோக்கியே உள்ளம் போகின்றது என்றால் எவ்வளவு பெரிய உத்தம மனகா, எவ்வளவு சிரேஷ்டமான மனம். இவருடைய உள்ளம் எந்த குறைபாட்டிடத்திலும் மனதை கொண்டு போகாமல் இறைவனை பார்ப்பதே மேலான லாபம். அப்போ மற்ற லாபம் எல்லாம் லாபமே அல்ல. உத்தம ஸ்லோக தர்ஷனம் பரம லாபகா. இந்த எண்ணம் உடையவராய், அதை தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லாதவராய், நீ சொல்வது 100% உண்மை, நான் நிச்சயமாக போய் என்னுடைய நண்பனை பார்க்க வேண்டும், ஆனால் நான் எப்படி போவேன்? அவரோ நீ சொல்லுகின்ற பிரகாரம் துவாரகாபுரியிலே ராஜாவா இருக்கார். அப்போ ராஜாவானவர் பிரஜையை பார்க்க வேண்டியதில்லை, பிரஜை ஏதாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டுமே, நீ ஏதாவது இருந்தால் கொடு, வாங்கி கொண்டு போகிறேன், எடுத்துக்கொண்டு போகிறேன் என்கின்ற பிரார்த்தனையை தன்னுடைய மனைவியிடத்திலே வைக்கிறார். மனைவி என்ன செய்தால் சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். கேம்புக்கு எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த மாதம் நாம் டிக்கெட்